அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன பண்ணாரு? இந்த அபிஷேகம் என்ன பண்ணும்னா, அதுக்கு பிறகு கீழே சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களோட தேவன் இருப்பார். தாவீதோட இருந்தார்ல, கோலியாத்தை ஒற்றையடியில தூக்குனால. நீங்க எத்தனை கோலியாத்தை தூக்க போறீங்கன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு அபிஷேகம் வேலை செய்யணும். ஆவியானவர் வேலை செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்ய போகிறார். இந்த வேதாகமங்களுடைய 4 வருஷம் நடக்கிறது அபிஷேகம். இடம் வாங்கினது அபிஷேகம். வாங்கின இடத்துல கட்டடம் கட்ட போறது அபிஷேகம். அபிஷேகம். அபிஷேகத்துல நிறைஞ்சு பேசுறப்போ சாத்தா அலறுவான். எல்லா ஆவி அலறும். பட்டணத்தில் உள்ள எல்லா துரு சக்திகளும் அலறும். குறி சொல்ற ஆவி எல்லாம் ஓடும். அபிஷேகம் பெற்றவங்களோட தேவன் இருப்பார். அடுத்த வார்த்தை சொல்லுது, தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே நன்மை செய்வாங்களாப்பா. அபிஷேகம் பெற்றவங்க என்ன செய்வாங்க? அபிஷேகம் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அபிஷேகம் பெற்றவங்க நன்மை செய்யறப்ப எதிர்பார்ப்பே இருக்காது. எதிர்பார்ப்பே இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லாம நன்மை செய்யும். அதுதான் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை உங்க மேல கட்ட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அபிஷேகம் பெற்றதுனால நன்மை செய்கிறவராய் சுற்றிட்டு இருந்தார். அபிஷேகம் பெற்றவங்க சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. சாதம் வேதாகம கல்லூரியில பயிற்சி எடுத்து இன்னைக்கு பட்டம் வாங்கினவங்க சோம்பேறி இல்ல. அபிஷேகம் பெற்றவங்க சாதிப்பாங்க, நிற்பாங்க. அதை சீர்படுத்தி, சரப்படுத்தி, பலப்படுத்தி நிறுத்துவார். யாருக்கு தெரியும்? இன்னைக்கு படிச்சு பேசினவங்க ஒரு 100 சர்ச்சைக்கு, 1000 சர்ச்சைக்கு. உங்களுக்கு தெரியுமா நம்ம தேவன் யாருக்கு தெரியுமா? நம்ம தேவன் யார் தெரியுமா? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்திலே ஆத்துமாக்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிட்டான். தேவன் உலகத்திலே இனிமானவர்களும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் அப்படின்னா மாம்சமான எவனும் மேன்மை